என் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு என் பதவியே புடுங்க பாக்குறீங்களா? தம்பி உங்க கட்சிக்குள்ள நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தா என்ன எதுக்கு தம்பி கூப்பிட்டு வராங்க? எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் வேணும்னு தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அமைதியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்பாரு. அதெல்லாம் அப்போ இப்ப நான் வந்துட்டேன். 8 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தம்பி. இதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் தம்பி கேட்பாரு. அமைதியா இருக்கேன். நான் மட்டும் சும்மா இல்ல, குஷி தொகுதியில் எம்எல்ஏவா இருந்துதான் வந்திருக்கேன். ஒரு தடவை இருந்ததுக்கெல்லாம் பேசக்கூடாது தம்பி. அப்பையிலேருந்து அம்மாவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தது நான் தான். எங்க போகணும் எங்க வரணும்னு ரூட்டு போட்டு கொடுத்தது நானு. அதே மாதிரிதான் இங்க இப்ப நான் பண்ண போறேன். நாங்களும் அதான் பண்ணின்னு இருக்கிறோம். தளபதி கூட்டுன்னு போயின்னு இருக்கிறோம், ரூட்டு போட்டுன்னு இருக்கிறோம். எங்க சாப்பிடணும், எங்க உட்காரணும், எங்க பேசணும் எல்லாம் நான் தான் பண்ணுகிறோம். தம்பி என்ன வேணாலும் பண்ணுங்க, என் வரலாறு தெரியாம பேசாதீங்க. அவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் எப்ப ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாரோ அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து கூட இருக்கேன் நானு. புரியுதா? அதனால அரசியல் களம் என்னன்னு தெரியும், அவர் எப்படி பண்ணுவாருங்கிறது தெரியும். அதே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவரையும் நான் ஜெயிக்க வைக்கிறதா வந்திருக்கேன். சும்மா இல்லைங்க, தளபதிக்காக போஸ்டர் ஓட்டி, சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டி, பேனர் வச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் வித்து, தளபதி ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவன் நானு. எல்லாம் பண்ணுவீங்க. திமுகல இருந்து தலைவர் அமுச்சு விட்டாங்க, கை விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி எப்ப ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்து கட்சியில இருக்கேன். அப்பையில இருந்து அரசியல் பயணம் இருக்கு. புரியுதா? தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க, போங்க. என் வரலாறு தெரியுமா? என்ன தெரியுமா? கை கட்சியில இருந்தேன். கை கட்சியில இருந்து கண்ணன் அமுச்சு விட்டாங்க வெளில. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியில நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனவன் நானு. எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, உனக்கு இருக்கா? வெளில போயிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசுறேன்னா எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் தான் பேசுறேன்ட்டு. எல்லாருக்கும் தெரியுமா? பாதி பேரு கூட தெரியாது. இப்ப நான் சொல்லிட்டேன் டைலாக்கு. தளபதியை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டமே. இந்த டைலாக் கேளுங்க, நேற்று படிக்கிற ஸ்கூல் குழந்தையில இருந்து எல்லாருக்கும் தெரியும். இது மட்டுமா 84 அதுக்கேற்ற பேர் எல்லாருக்கும் அதை விட பயங்கரமா இருக்கும். தம்பி ரொம்ப பெருமை பேசாதப்பா. 8 தடவை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கேன். என் பேருக்கு பின்னாடி அந்த கோபிச்செட்டிப்பாளையம்னு போட்டிருக்கேன், நான் பாத்திருக்கியா? 8 தடவை நான் ஜெயிச்சேன். நானே அமைதியா இருக்கேன். ஒரு தடவை ஜெயிச்சுட்டு பின்னாடி அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. நான் ஜெயிச்சுக்கிறேன், எம்எல்ஏவா நின்று தெருல நின்று ஜெயிச்சுக்கிறேன். அப்போ பேர் பின்னாடி வைப்பேன் நானு. ஒரு தடவை ஜெயிச்சுட்டு எதுக்கு இந்த பெருமை தான் நான் கேக்குறேன். அதுதான்ப்பா பெருமை. பெருமை தம்பி. என்னதான் இருந்தாலும் அந்த கட்சிக்கு நான் விசுவாசியா இருந்திருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நான் விசுவாசமா இருப்பேன். அந்த விசுவாசத்துக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இங்க பாரு, போட்டோ தெரியுதா? இந்த கட்சிக்கு வந்த அம்மா போட்டோ என்கிட்ட இருக்கு. இதுதான் உண்மையான விசுவாசம். என்ன ரசிகர் மன்ற தலைவர் ஆக்குனது யாரு தெரியுமா? நம்ம தளபதி அவங்க அப்பா. இப்ப தளபதியா அவர் கூட பேசுறது கிடையாது. நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். என் விசுவாசம் எப்படின்னு தெரியுமா? கடைசியில அவரே கட்டி விட்டல. நீ ஃபர்ஸ்ட் கைட்டி விட்டது அவரு தான். சரி போ, பாத்துக்கிறேன். எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன். நம்ம கட்சிக்காரங்க நமக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வரானுங்க பாப்போம். தம்பி சொல்லுங்க. போட்டேண்ணே. போட்டியா? யாருக்கு போட்டேன்? போட்டேண்ணே நானு. நமக்கு தானே போட்ட தம்பி? ஆமாண்ணா, உங்களுக்கு தான் போட்டேன். நமக்கு தானே போட்ட? ஆமா, உங்களுக்கு தான். புது சின்னத்துல தானே போட்ட? கண்டிப்பா உங்களுக்கு தான் போட்டேன். சரி அப்ப சரி. சத்தியமா நம்பலாம் இல்ல? என்ன சத்தியம்லாம் கேக்குறீங்க? நீ போட்டிருப்ப, நீ போட்டுருவ. போ. சரி போ. திருட்டு முடியா இருக்கு. நமக்கு தான் போட்டானா? போட்டிருப்பான். தளபதி 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 கண்டிப்பா நம்ம தான் போட்டிருப்பான். போட்டு போட்டீங்களா தம்பி? போட்டா உள்ளதானே போனேன். அப்படியே அமுச்சு விட்டானுங்க வெளில. ஏன் அமுச்சு விட்டானுங்க அவங்க? ஓட்டர் ஐடி இல்லன்றானுங்க. ஓட்டர் ஐடி? தம்பி அது எஸ்ஆர்ல பேர் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்ல இல்லங்க, வயசே இல்லன்ட்டானுங்க. வயசே? என்ன வயசு? 17. 17. போ. ஏன்டா இங்க வரீங்க? போங்கடா. தளபதிக்காக வீட்டுல இருங்கடா. போங்கடா. நியூஸ பார்த்துட்டு வீட்டுல இருக்கடா. எதுக்குடா பூத்துக்கு வரீங்க? கீரை எடுக்கிறானுங்களே. அம்மா வருது. பாட்டிமா தம்பி வணக்கம். நீயா தம்பி? ஆமா நான் தான். தெரியுதா? சூப்பு கோட்டை. நான் தான். தம்பி நாங்க குடும்பமே உங்களுக்கு தான் தம்பி போடுவோம். நான்லாம் எம்ஜிஆரோட தீவிர ரசிகை. அப்படியா? அவர் முகத்துக்காகவே நான் அவருக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவேன். ஆமா 25 வருஷமா நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். அப்படியா? நான் மட்டும் இல்ல, என் பையன், என் மொவ, என் பேத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்க போய் உள்ள போய் ரத்தனைக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 25 வருஷமா உனக்கு தான் தம்பி போட்டிருக்கோம். நீ ஜெயிச்சிருவ தம்பி, நீ ஜெயிச்சிருவ. எம்ஜிஆர் வாரிசு. இப்ப ரெட்டலைக்கு தான் போட்டு வந்தியா? ஆமாப்பா, உன் சின்ன தானே, அதுலதானே நிக்கிற. போமா. என்னப்பா ஆச்சு? அம்மா நான் கட்சி மாறிட்டேம்மா. இப்ப போய் ரெட்டலைக்கா போட்டு வந்த. கட்சி மாறிட்டியா? புது சின்னத்துல போடல நீ? புது சின்னமா? நான் போனோன்னே எப்பவுமே அதான் அமுக்குவேன். சரி போ.
போ என் மூஞ்சிக்காக போட்டேன்னு சொன்ன ரெட்டலையில குத்திட்டு வந்திருக்கிய போமா போ நீ எத்தனை ஓட்டு இந்த மாதிரி உழுவ போகுதுன்னு தெரியலையே ஒரே வணக்கம் தலைவர் தொண்டு வணக்கம் வாவ் இது வேணாம்ப்பா இது போட்டா அதை கிண்டல் பண்ணுவாங்க பாருங்க நான் பெரிய கட்சியில இருந்து வந்திருக்கேன் இந்த துண்டெல்லாம் போட்டோம்னா அதாவது அசிங்கமா நினைப்பாங்க இல்ல சரி போட்டோ வேற வச்சிருக்கேன் இது பக்கமே எடுத்து வராது ஆனா இப்படி யாரும் அசிங்கப்படுத்தினது இல்லப்பா மேடையில கட்சியில தான் சேர்ந்திருக்கேன் துண்டெல்லாம் போட மாட்டோம் அண்ணனை மத்திய கட்சியில இருந்து கூப்பிட்டாங்க மாநில கட்சியில இருந்து எல்லாம் கூப்பிட்டாங்க இங்க சேர வராருன்ட்டு ஆனா அங்கெல்லாம் போகும் ஸ்ட்ரைட்டா இங்க வந்து சேர்ந்துட்டாரு நம்ம அப்படிப்பட்ட கட்சி நம்ம கட்சி சார் உண்மையாவது சார் இது அதாவது என்னை வந்து எங்கேயெல்லாம் கூப்பிடலாம் இல்ல அந்த சூரியன் கட்சியில கூட என்னை கூப்பிடவே இல்லை அந்த பாபு அவர் போய் பார்த்தேன் ஏதாவது போட்டோ இருக்கா போட்டோலாம் எதுவுமே கிடையாது நீங்களாம் ஏதாவது இது பண்ணாதீங்க யாரையும் என்னை கூப்பிடலாம் இல்லை நானா இங்க விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் சார் பல்புக்கு மேல பல்பு வாங்குறீங்க சார் சரி சார் அந்த ஊழல்லாம் வந்து ஒழிக்கணும் ஊழல் பண்ற கட்சி வந்து மாற்று கட்சியா நாங்க வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுறீங்க வாய்க்கிழிய இப்ப இந்த கட்சிலயும் ஊழல் பண்ணாதவங்களா இருக்காங்க அப்புறம் எப்படி இங்க இருந்து ஏத்துக்கிறீங்க உடனே எங்க ஊழல் பண்ணலாங்க மக்கள் அழிச்சுதான் ஊழல் பண்ணக்கூடாது அப்புறம் ஊழல் பண்ணலையா நீங்க என்ன சொல்ல வர நான் ஊழல் பண்ணணும்னு சொல்ல வரேன் நீ அப்புறம் இல்லையாக்கும் வெளியில எல்லாம் என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஊழல் பண்ணவே இல்லை நான் நல்லவன்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன இப்படி பேச வெளில என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு தண்டனை அது முடியா அதெல்லாம் கட்டினீங்களே நமக்குள்ள இருக்குமா சரி பா இதுக்கு எடிட் பண்ணுங்க ஊழல் பண்ணக்கூடாது ஆனா உங்களுக்கு வேணுங்கிறவங்க பண்ணிருந்தாங்கன்னா அது தப்பு இல்ல சரி சார் நீங்க வந்து இப்ப இவங்களை சேர்த்திருக்கீங்க உடனே சமாதிக்கு போய் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து போய் பூ போட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்கீங்க இப்ப நாளை பின்ன அங்க ஆளுங்கட்சி நீங்க எதிர்த்துட்டு இருக்கீங்களே அதுல இருந்து யாராவது ஒருத்தவங்க சேர்ந்தாலும் உடனே அங்கேயும் போய் சமாதிக்கு போய் கும்பிடுவீங்களா என்ன இது என்ன நிலைப்பாடு இது ஏன் நீங்க அதை வந்து அப்படி எடுத்துக்காதீங்கம்மா ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க நான் வந்து அம்மாவோட மிகப்பெரிய விசுவாசி இன்னுமும் அந்த போட்டோ வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதனால தலைவருக்கு சமாதியை போய் பாத்துட்டு வந்தோம் வேற எதுவும் கிடையாது இல்ல இது ஏன் கேள்வி இல்ல சார் ஏன் கேள்வி நினைச்சுக்காதீங்க உங்க அந்த யானை கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தான் போட்டிருக்காங்க பதிவு போட்டிருக்காங்க அதான் கேட்டேன் சார் இப்ப அடுத்ததா இந்த பழம் உங்க கூட கூட்டணிக்கு வர போறதா சொல்றாங்களே இன்னும் ஏத்துப்பீங்களா அஃப்கோர்ஸ் ஏன் சார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சுட்டு அவங்கள சேர்க்கிறேன்றீங்க அவங்க என்ன கட்சி அவங்க வரலாறு என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு டைலாக் நல்லா இருக்குன்னு வச்சிருக்கோம் அதை விடுங்க தம்பி போட்டோ எடுக்கா போட்டோ இவ்வளவு பிரச்சனை முன்னாடி நான் போட்டோ தெரியும் சரி